எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு வந்துங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அவரு அந்த கோடீஸ்வரங்கிறத மறந்து குப்பையை பொறுக்கி அந்த குப்பையை விற்று அதுலேயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காருங்க. அவரை பற்றி நம்ம இன்னைக்கு ஜெர்மனியில் ஹெய்ன்ஸ் பீங்கிறவர் தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிற கோடீஸ்வரங்க. அதாவது நம்ம இப்போ இங்கெல்லாம் பார்த்துருப்போம், ஒன்றும் இல்லாதவங்கள காரு பங்களாண்டு பயங்கரமாக வாழ்வாங்கல்லவா. அவங்க ஒன்றும் இல்லாட்டி கூட பந்தா பண்ணுவாங்க, இருக்கிறவங்க பண்ணுறாங்க, சரி, இல்லாதவங்களோட அந்த மாதிரி பயங்கரமான பந்தா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இவர் பெரிய கோடீஸ்வரன். இருந்தாலும் இவர் தினமும் குப்பைகளை பொறுக்கி அந்த குப்பைகளை விற்று அதில் வர்றதில் தான் சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கார். அவரை பற்றி பார்க்க எனக்கு மாதம் சாப்பாட்டு செலவு வெறும் 450 ரூபா மட்டும்தான் ஆகுதுன்னு அவர் சொல்கிறாருங்க. அது மட்டுமல்ல, அவர் அந்த குப்பையை பொறுக்கும் போது குப்பையில் அந்த வேஸ்ட்டாக கிடைக்கும்ல, அதை வச்சு சில நேரம் சாப்பிட்டு வண்டியை ஓட்டிடுவாராம். நிறைய சனங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட்டு போக மீதத்தை கூப்பிட்டு குப்பை தொட்டியில் போடுறாங்க. அதே ஒரு குடும்பம் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் சாப்பாட்டை வீணாக்குறாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இவருக்கு 7 வீடுகள். இவருக்கு இருக்கிறது 7 வீடு, 2 அடுக்குமாடி குடியிருப்பு. அடுக்குமாடி குடியிருப்பு 2 சொந்தமா இருக்குங்க. அதெல்லாம பேங்க் பேலன்ஸ் 4 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கான். இதெல்லாம் இருந்தாலும் இப்போ இந்த வருமானம், இந்த வாடகைலாம் வருதுல்ல, இந்த வாடகையை வச்சு இன்னொரு 10 வீடு வாங்கி அதையும் வாடகை கூட்டிருக்காரு. இதெல்லாம் இருந்தாலும் இது மட்டும் அல்லாம இவருக்கு ஓய்வூதியம், ஒரு ஓய்வூதியம் 3,23,000 ரூபாங்க. 3 லட்சத்தி மாசத்துக்கு 3,23,000 ரூபா ஒரு ஊதியமும், இன்னொரு ஓய்வூதியத்தை மாசத்துக்கு 14,000 ரூபாயும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்தாலும் அந்த காசெல்லாம் தொடாம இவர் தினமும் குப்பைகளை போய் பெருக்கி அந்த குப்பைகளை விற்று அதிலிருந்து வர்ற வருமானத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு கேள்விப்படும்போது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தானே இருக்கு. ஒரு பெரிய கோடீஸ்வரர் இப்படி குப்பையை பொறுக்கி அதிலேயே சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை நடத்துறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அல்லவா. அவரு தாங்க ஜெர்மனியில் உள்ள ஹெய்ன்ஸ் பீங்கிறவர். சரிங்க, மறுபடியும் வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.